வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பொட்டல் எஸ் துரை யாதவ். இந்த பதிவு எதுக்குன்னா, சுமார் 2-3 தினங்களாக சமூக வலைதளங்களில் யாதவர் கல்லூரியை பற்றிய விமர்சனங்கள் நம் உறவுகளால் பகிரப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த சமூக வலைதளங்களில் நமக்குள்ள நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது, அது நல்லாவும் இருக்காது. நமக்குள்ள நம்ம ஒரு சமூக வலைதளத்தில் போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்னால் கண்ணனை ஒரு பதிவு போட்டிருந்தார். அதற்கு பதிலாக அண்ணன் கண்ணப்பண்ணனுக்கு ஆதரவாக ஒரு சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதெல்லாம் அந்த ஆடியோலாம் அங்கே வலைதளத்தில் போயிருக்கல. ஒரு சகோதரர் அண்ணன் தோரணன்ட்ட கேட்டு இதுக்கு நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும், கல்லூரி அரசாங்கத்து கையில் போயிருக்கு, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், போராட்டம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். இது மாதிரிலாம் வார்த்தைகள் விமர்சனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கேன். இந்த யாதவர் கல்லூரி என்பது ஒரு 12 ஆண்டு காலமாக அரசிடமிருந்து அதற்கு பின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலம் தேர்தல் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மன்ற குழுவை அமைச்சிருக்காங்க. இதில் உயர்கல்வித்துறையில் பொன்முடி இருக்கையில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அந்த ஆட்சி மன்ற குழு போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அண்ணன் கண்ணப்பண்ணன் வந்த உடனே அரசாங்கத்திடம் போது யாதவர் கல்லூரி அண்ணன் கண்ணப்பண்ணனுக்கு ஆதரவாக போட்டிருந்த சகோதரர் போட்டிருந்தாரு, எதிர்த்து வெற்றி பெற்ற நவநீத கிருஷ்ணன் அணியிலேருந்து அவங்க குறுக்கு வழியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், கேபிஎஸ் அணி எதிர்த்தரப்பில் கண்ணப்பண்ண அணின்னு 2 அணியும் மோதுது. அப்போ குறுக்கு வழியில் அவங்க முயற்சித்தாங்கன்னா அண்ணன் கண்ணப்பண்ண அன்னைக்கும் மந்திரியாக தான் இருக்கிறாங்க, ஏன் அதை அவங்க தடுக்கலை? அப்போ அந்த நீதிபதி அதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தாருன்னு கண்ணப்பண்ணன் சொல்கிறாரா, இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களா? தேர்தலுங்கிறது 2 அணியாக நிற்கிறது. இதை யாரை எடுக்கணுங்கிறது யாதவர்கள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் வாக்கு செலுத்தப்பட்டு தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அப்போ வந்ததெல்லாம் குறைங்கிறது இருந்ததுன்னா அன்னைக்கு ஏன் தடுக்கலை? இப்படி பல கேள்விகள் போகும். நம்ம இன்னும் புரியாமல் போய்கிட்டு இருக்கக்கூடாது. அது நல்லவர் கெட்டவர்னு அவங்களோட சுய இதை நம்ம பரிசோதிக்க வேண்டாம். நமக்கு இது ஒரு பாமர இடையினால தான் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட கல்லூரி. அதை நம்ம அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது பெரிய எந்த சமுதாயத்துக்கு இல்லாமல் முதல் முறையாக நம்ம யாதவர் கல்லூரி உருவாக்கப்பட்டது. அதை இன்னைக்கு கொண்டு நம்ம அரசாங்கத்தில் கொடுக்குறது நமக்கு பெரிய சந்தோஷமா? யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அந்த தனி நீதிபதி தவறா? அதனால இது வேண்டாம். நீங்கள் பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு இவங்களுக்குள்ள போட்டியை போட்டு பாமர யாதவனை முட்டாளாக்க வேண்டாம். அதிகாரத்தில் இருக்கவங்க முடிஞ்சா சமுதாயத்துக்கு உதவி பண்ணுங்க, முடியலன்னா உங்களுக்கான என்ன வருமானம் ஈட்ட முடியுமோ பார்த்துட்டு அதை மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். இந்த போன நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சொன்ன வாக்குறுதி அழகுமுத்துக்கோன் நுழைவாயில் கட்டி தரப்படும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் அதை திறக்கலை. இதை நான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதனால அழகுமுத்துக்கோன் ஐயா குருபூஜை விழாவுக்கு போனதில் சிவகங்கை, ராமநாடு, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டத்தில் சேர்ந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கு ஏன் பதியப்பட்டது என்று கேட்கறதுக்கு எந்த மந்திரிக்கும் ரெடி இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு கல்லூரியை பிடுங்கி கவர்மெண்ட்டை கொடுக்க ரெடி. அது மாதிரி அங்கே பத்திரப்பதிவுத்துறை மந்திரி மூர்த்தி ஐயா, மாவீரன் ஐயா அழகுமுத்துக்கோன் புகைப்படத்துக்கு போய் மாலையிட போகல, அவர் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு அவமரியாதையாக செயல்பட்டார். இந்த தகவலும் எல்லாருக்கும் போச்சு. அதை அன்னைக்கு ஏன்னு கேட்க முடியல. அன்னைக்கு மதுரை கிழக்கு தொகுதியில் யாதொரு வாக்கை மட்டுமே வாங்கி அவர் அதிக வாக்கு வாங்கி ஜெயித்தவர். நம்ம ஒரு கிள்ளுக்கிரையாக தெரிகிறோம் அவருக்கு. ஏன் அந்த நெல்லை மாவட்டத்தில் எத்தனை அப்பாவி யாதவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தாரன்னு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இன்னைய வரைக்கும் அரசு வேலை, நிரந்தர அரசு வேலை வழங்கப்படவில்லை. ஏன் அப்பாவி யாதவர் தானே இறந்துருக்கிறாங்க, ஏன் வாங்கி கொடுக்க முடியல? இதுக்கு யாரும் ரெடி இல்லை. வேண்டாம், இந்த யாதவர்களில் பகைமையை உண்டு பண்ணி அதிகாரத்தில் இருக்கவங்க இப்படி முட்டாள்தனமாக ஆக்க வேண்டாம். இந்த தமிழக அரசு, இந்த தமிழக முதல்வருக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். யாதவர் கல்லூரி என்பது யாதவர்களுக்கான சொத்து, இது அரசாங்க சொத்து அல்ல. அதனால் இதை மீண்டும் யாதவர் கையில் போகிறதுக்கு நீங்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாதவர்கள் மிகப்பெரிய லெவலில் கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சும்மா அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இது வேண்டாம், எங்கள் சொத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, அரசாங்கம் இதில் தலையிட வேண்டாம். தேர்தல் வச்சு தான் எடுத்திருக்கு. அதனால் யாதொரு கல்லூரி யாதொரு கையில் வர வேண்டும். இதற்கு தமிழக முதல்வர் உடனடியாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.